Hello everyone, welcome to my channel Code Expo. லாஸ்ட் வீடியோல நம்ம இன்டர்பிரிட்டருக்கும் கம்பைலருக்குமான டிஃபரன்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோல பைத்தான் கோட் ரன் பண்றதுக்கு தேவையான இன்டர்பிரிட்டரும் ஐடியும் விண்டோஸ் மெஷின்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு இப்போ ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கலாம். python.org அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் பைத்தான் அது ஓபன் பண்ணோம். இதுல டவுன்லோட்ஸ்ல போனோம்னா நம்ம மெஷின்ல என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த மெஷின்கான லேட்டஸ்ட் பைத்தான் வெர்ஷனோட லிங்க் இருக்கும். ஆல்சோ நம்ம என்ன ஓஎஸ் பிட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதே பிட் வெர்ஷன் ஆஃப் பைத்தான் தான் வந்து டவுன்லோட் ஆகும். நம்மளும் அதே பிட் வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்றது பெட்டர். ஏன் அப்படின்னா பின்னாடி டேட்டா சயின்ஸ்க்காக நிறைய மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்றப்போ நமக்கு கம்பேட்டபிலிட்டி எரர் வராம இருக்கும். இப்போ நான் டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் பண்ணா எனக்கு வந்து 64 பிட் பைத்தான் வெர்ஷன் தான் டவுன்லோட் ஆயிருக்கு. என் மெஷின் வந்து என்ன பிட் ஓஎஸ்ன்னு பார்த்துடலாம். அதுக்கு திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனோம்னா சிஸ்டம் டைப்ல என்ன பிட் ஆஃப் ஓஎஸ்ன்னு இருக்கும். என் மெஷின் 64 பிட் ஓஎஸ், அதனால 64 பிட் ஆஃப் பைத்தான் தான் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. இப்போ அது இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம டபுள் கிளிக் பண்ணோம். அந்த ஃபைல டபுள் கிளிக் பண்ணோம்னா 2 ஆப்ஷன் வரும். ஒன்று இன்ஸ்டால் நவ் எல்லாமே இருக்கும். ஐடில், பிப், டாக்குமெண்டேஷன், ஷார்ட்கட்ஸ், ஃபைல் அசோசியேஷன் எல்லாம் இருக்கும். இல்ல கஸ்டம் இன்ஸ்டலேஷன்னா நமக்கு இதுல சில ஃபீச்சர்ஸ் வேணாம் அப்படின்றத ரிமூவ் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டாக்குமெண்டேஷன் பைத்தான் இன்டர்பிரிட்டர் பத்தின டாக்குமெண்டேஷன் ஃபைல்ஸ் அது வேணும்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இன்ஸ்டால் பண்ண வேணாம் எனக்கு மெமரி அதிகமாகுது அப்படி இன்ஸ்டால் பண்ணா அப்படின்னா நம்ம அதை டீசெலக்ட் பண்ணிக்கலாம். பிப்ன்றது மெயின் பேக்கேஜ் மேனேஜர். அந்த மெயின் பேக்கேஜ் மேனேஜர் வச்சு தான் மற்ற பைத்தான் பேக்கேஜஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம கோட் எழுத முடியாது. சில எக்ஸிஸ்டிங் பேக்கேஜஸ் இருக்கும். இப்போ எக்ஸல் ரீட் பண்ணோம்னா நமக்கு பேக்கேஜ் இருக்கும். அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு பிப் பேக்கேஜ் வேணும். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணணும். டிசிஎல் ஆர் டிகே அண்ட் ஐடில் இது ரெண்டும் வந்து ஒன்று வந்து டிசிஎல் ஆர் டிகேன்றது நம்ம யூஐ டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு மாடியூல். பைத்தான் ஆல்ரெடி டிஃபைன் பண்ண மாடியூல். அது நம்ம வேணும்னா இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எப்போ யூஐ டிசைன் பண்ண போகிறோமோ அப்போ நமக்கு கிண்டர் வேணும்னா மட்டும் அப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஐடில்ன்றது கோட் எடிட்டர். டிஃபால்ட்டாக பைத்தான் கோட் அங்கே எழுதி நம்ம ரன் பண்ணிக்கலாம். சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஐடிலில் பண்ணிக்கலாம். பின்னாடி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்னா தான் நமக்கு மொத்த கோட் எடிட்டர் வேணும். எனக்கு டிஃபால்ட்டாக நான் ஐடில் தான் யூஸ் பண்ண போகிறேன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து மற்ற கோட் எடிட்டர் தான் பண்ணுறேன் போகிறேன் அப்படின்னா நம்ம அதை டீசெலக்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் சூட்ன்றது டெஸ்ட் கேசஸ். ஸோ டிஃபால்ட்டாக ஆட்டோமேஷன் டெஸ்டிங்காக ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் சூட் இருக்குது. அது நமக்கு பின்னாடி பெரிய பெரிய டெஸ்ட் கேசஸ்லாம் எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது பைத்தான் டெஸ்ட் சூட். இது எல்லாமே நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து டீசெலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாமல் விட்டுறலாம். ஃபைல் லான்ச்சர் அப்படின்றது யூஷுவலாக py அப்படின்ற கமாண்ட் வச்சு நம்ம பைத்தான் ஃபைலை ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஒரு பைத்தான் வெர்ஷன் மட்டும்தான் மெஷின்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா நம்ம டிஃபால்ட்டாக python.exe வச்சே ரன் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ஒரு மல்டிபிள் பைத்தான் இன்ஸ்டலேஷன் இருக்கு, வெர்ஷன் இருக்கு. சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு லோவர் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன், சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன். அப்படின்ற கேஸ்ல நமக்கு பைலான்ச்சர் இருந்தா பெட்டரா இருக்கும். பைலான்ச்சர் பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ நெக்ஸ்ட் இதுல போடுறேன். ஸோ இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்ஷனல். வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுறலாம் அப்படின்றது. நான் இப்போ இன்ஸ்டால் நவ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ண சொல்லி தான் கொடுக்க போகிறேன். வேணும்னா உங்களுக்கு கஸ்டமைஸில் நீங்கள் எல்லாம் டீசெலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கனாலும் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நான் பை யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா யூசர்ஸ்க்கும் வேணும் அப்படின்னா நான் அட்மின் ப்ரிவிலேஜ் கொடுத்து எல்லா யூசர்ஸ்க்கும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை என் யூசருக்கு மட்டும் பை லான்ச்சர் இருந்தால் போதும் அப்படின்னா நான் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண தேவையில்ல. நான் என் கரண்ட் யூசருக்கு மட்டும்தான் நான் பண்ண போகிறேன்றனால நான் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண போகிறதில்ல. அப்புறம் python.exe வந்து ஒரு என்விரான்மெண்டல் வேரியபிளில் சேவ் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த ஆப்ஷனை செக் பண்ணும். ஏன் என்விரான்மெண்டல் வேரியபிளில் சேவ் பண்ணும்? பாத் அப்படின்ற ஒரு என்விரான்மெண்டல் வேரியபிளில் நான் ஏன் சேவ் பண்ணும் அப்படின்னா நான் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு பைத்தான் எங்கே இன்ஸ்டால் ஆயிருந்தாலும்
பைத்தான்னு குடுத்தா போதும். நான் அந்த பாத்துக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போய் நேவிகேட் பண்ணி தான் பைத்தான்னு குடுக்கணுன்ற அவசியம் இல்ல. இது எல்லாமே நான் பைத்தான் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ நான் இன்ஸ்டால் நவ் குடுத்து python.exeய பாத் வேரியபிள்ல இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இப்ப எல்லாமே இன்ஸ்டால் ஆயிட்டிருக்கு. எல்லா லைப்ரரீஸ் பைத்தானோட லைப்ரரீஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிட்டிருக்கு. நமக்கு பாத்தும் அங்க ஸ்பெசிஃபை ஆயிருந்தது. எங்க வந்து இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னு. ஸோ பைத்தான் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பைத்தான் எங்க இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இன்ஸ்டால் நவ் குடுக்குறப்போ ஒரு பாத் ஸ்பெசிஃபை ஆயிருக்கும். நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். யூசர்ஸ்குள்ள நான் என்னோட கரண்ட் யூசர், ஆப் டேட்டா, லோக்கல் புரோகிராம்ஸ்ல பைத்தான் அப்படின்ற பாத்ல இருக்கும். நீங்க உங்களோட இன்ஸ்டால் நவ் கீழ என்ன பாத் வந்திருக்கோ, அந்த பாத்த ஓப்பன் பண்ணீங்கன்னா, இங்க லான்ச்சரும், பைத்தானும் இருக்கு. இதுக்குள்ள போனா இந்த python.exe அப்படின்றத தான் நம்ம வந்து ரன் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணோம்னா, நமக்கு பைத்தான் இன்ஸ்டால் ஆயிருக்கா? இல்லையா? அதோட வெர்ஷன் என்ன? அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா இந்த பாத்துக்கு நான் ஒரு ஒரு வாட்டியும் நேவிகேட் ஆயி கமாண்ட் ப்ராம்ப்ட் இப்ப நான் வந்து இந்த பாத்ல போயி கமாண்ட் ப்ராம்ப்ட் ரன் பண்ணி, அதுக்கப்புறமா நான் வந்து பைத்தான் அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு பைத்தான் கோட் ரன் பண்றதுக்கான என்வைரன்மென்ட் வருது. இதே வந்து நான் இங்க என்வைரன்மென்டல் வேரியபிள்ல நான் குடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த பாத்துக்கு எனக்கு நேவிகேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் டிக்கு மட்டும் போயிட்டு இதுலயும் நான் போய் பைத்தான் அப்படின்னு குடுத்தேன்னா, அதே இது வரும். ஸோ அதுதான் நம்ம என்வைரன்மென்டல் வேரியபிள் பாத் அப்படின்ற ஒரு என்வைரன்மென்டல் வேரியபிள்ல நம்ம இந்த பாத்த ஆட் பண்றதுக்கும், ஆட் பண்ணாததுக்குமான டிஃபரன்ஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு பைத்தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியுது. எதுக்கு இந்த பாத் போகணுன்ற அவசியமே இல்ல. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணுன்றதுக்காக சொன்னேன். பை டிஃபால்ட்டா நீங்க வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு, அதுல பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணாலே, பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கணும். ஸோ இதே தான் வந்து பை லான்ச்சருக்கும் இருக்கும். பை லான்ச்சர்ல பைன்ற கமாண்ட் தான். ஸோ அது குடுத்தாலும் நமக்கு பைத்தான் நம்ம என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ, அந்த வெர்ஷன் ஆஃப் பைத்தான் வந்து ரன் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பை லான்ச்சர் பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ வந்து நெக்ஸ்ட் இதுல போடுறேன். நெக்ஸ்ட் பைசார்ம் இன்ஸ்டால் பண்றதுக்கு பைசார்ம் கம்யூனிட்டி எடிஷன் டவுன்லோட்னு நம்ம ப்ரௌசர்ல சர்ச் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் லிங்க் ஜெட்பிரெயின்ஸோடது வரும். அத கிளிக் பண்ணோம்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது ப்ரொஃபஷனல், அது பெய்டு வெர்ஷன் வேணாம். கீழ கம்யூனிட்டி எடிஷன், இது ஃப்ரீவேர். டவுன்லோட் கிளிக் பண்ணோம்னா, நமக்கு டவுன்லோட் ஆயிடும். இப்போ என் மெஷின்ல டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. நம்ம ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபைல டபுள் கிளிக் பண்ணலாம். இல்லை இன்ஸ்டலேஷன் விண்டோ ஓப்பன் ஆயிருச்சு. நம்ம எல்லா அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்ணிக்க சொல்லி ஒரு அலர்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் டு கண்டினியூ. ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து சியில் தான் நான் வந்து கம்யூனிட்டி எடிஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு பாத்தில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம பைசார்ம் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் வேணுமான்னு ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் வித்ல நமக்கு பைசார்ம் வேணுமா அப்படின்றதுக்கான ஆப்ஷன். ஓப்பன் வித் பைசார்ம்னு ஒரு ஃபோல்டரை கிளிக் பண்ணோம்னா வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் விஷுவல் ஸ்டுடியோ ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு ஓப்பன் வித் விஷுவல் ஸ்டுடியோன்னு வருது. அந்த மாதிரி ஓப்பன் வித் பைசார்ம்னு வரணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் பைசார்ம் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன்னா இதை டீசெலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் .py ஃபைலோட அசோசியேட் பண்ணுமா, அதுக்கு ரைட் கிளிக் பண்ணால் ஓப்பன் வித் பைசார்ம் வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். பாத் என்விரான்மெண்டல் வேரியபிளில் நம்ம பைசார்மோட பாத் ஆட் பண்ணுமா, கமெண்ட் லைன்லேருந்து ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா ஜெட்பிரெயின்ஸுன்ற ஃபோல்டருக்குள்ளே நம்ம பைசார்மோட லிங்க் வரும் ஸ்டார்ட் மெனுவில்.
அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்ஸ்டலேஷன். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. இங்கே 2 ஆப்ஷன் காமிக்குது, ரீபூட் நவ் ஆர் லேட்டர். ஸோ நான் வந்து இப்போ ரீபூட் பண்ண போகிறதில்ல, லேட்டராக தான் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா என்விரான்மெண்டல் வேரியபிள் அப்டேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் தேவைப்படும். ஆனால் நான் இப்போ வந்து கமெண்ட் லைனில் பைச்சாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்றனால நான் லேட்டர்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். பைச்சாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கே வந்து code.visualstudio.comல வரும். அதை கிளிக் பண்ணோன்னா விண்டோஸ்க்கான டவுன்லோட்ஸ் இருக்கும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம ஓஎஸ் என்ன பிட் வெர்ஷனோ அதே பிட் தான் டவுன்லோட் ஆகும். நான் இப்போ இங்கே டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. நான் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். பண்ணி ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுறேன். எனக்கு லைசன்ஸ் அக்ரி பண்ண கேட்குது. அக்ரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பாத் செலெக்ஷன் சி டிரைவே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு பாத் வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஃபோல்டரில் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். ஷார்ட்கட் ஸ்டார்ட் மெனுவில் வரும். அப்படி வேணான்னா அதையும் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் வேணும்னா அதை செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபைலை ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு ஓப்பன் வித் விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு ஆப்ஷன் வரணும்னா அதை செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோல்டருக்கு அப்படி ஆப்ஷன் வரணும் அப்படின்னா அதையும் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஒரு கோட் எடிட்டர். அது நிறைய ஃபைல் டைப்ஸை சப்போர்ட் பண்ணும். ஆங்குலர், ரியாக்ட், ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி. அது எல்லாத்துக்குமே வந்து வேணும் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் வித் வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து என்விரான்மெண்டல் வேரியபிள் பாத்தில் வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டில் எப்போ ஓப்பன் பண்ணாலும் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு கொடுத்தோன்னா நமக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன். இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்தோன்னா நமக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் லான்ச் ஆக வேணாம். ஸோ நான் டீசெலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் டு இன்ஸ்டால் பைத்தான், பைச்சாம் அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கோட் எடிட்டருக்கும் ஐடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.